லக்ஷ்மியினுடைய திருவருள் இருக்கிறது அப்படின்னாலே அங்க 8 விதமான செல்வங்கள் இருக்கும் என்பது பொருள். இப்போ பற்று இருந்தா மட்டும்தான் லக்ஷ்மி அருளை பெற முடியும். பற்று இல்லை அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல பரமபத வாசல் தான். இப்போ நம்ம இளமை காலத்தை எல்லாவித சுகங்களோடும் ஓட்டணும்னா நம்ம லக்ஷ்மியினுடைய திருப்பாதங்களை பிடிப்பது நன்று. இப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம், லக்ஷ்மியினுடைய கடைக்கண் பார்வை இருந்தாலே அந்த வீட்டில் முதல்ல இருக்கிற விஷயம் என்னன்னா நல்ல வாசனை இருக்குமா. எந்த வீட்டில் லக்ஷ்மி நடமாட்டம் இருக்கிறதோ அந்த வீட்டில் எப்பொழுதுமே வாசனை ஏதோ ஒரு நல்ல மனம் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு பூவினுடைய மனமாக இருக்கலாம், அது செயற்கை மனமாக இருக்கக்கூடாது. இயற்கையில் இருக்கக்கூடிய பூவினுடைய மனம், இயற்கை சாம்பிராணி, பச்சை கற்பூரம், ஏலக்காய், இயற்கை வாசனாதி திரவியங்கள் இருக்கு இல்லையா, இது எந்த இடத்திலெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்தில் லக்ஷ்மியினுடைய திருவருள் இருக்கும். பொதுவாக நல்ல மனம் வீசுகின்ற இடத்தில் நல்ல மனமுடைய மனிதர்கள் இருப்பார்கள்.